சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் வழக்கத்தை விட அதிகாலை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், வழக்கத்தை விட பனிமூட்டம் அதிகரிக்க என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? இது அடுத்தடுத்த நாட்களுக்கு அதிகரித்து காணப்படுமா? இதனால் மக்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் என்னென்ன? தென்னிந்திய பகுதியில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்களில் இன்று காலை கடும் பனிப்பொழிவு பெய்து. குறிப்பாக சென்னை நகரின் முக்கிய பகுதிகளான கிண்டி, மீனமக்கம், ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதியில் பனிமூட்டம் அதிகம் நிலவுகிறது. இதனால் சாலைகளே தெரியாத அளவிற்கு புகைமூட்டம் போல ஒரு காட்சி அளித்தது. இதனால் இரு சக்கர 4 சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளார்கள். முகப்பு விளக்க எரிவெட்டும்படிதான் வாகனம் செல்கிறார்கள். அதே போன்று செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை நோக்கி வரக்கூடிய மின்சார ரயில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது. வழக்கமாக 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரைக்கும் ஒரு மின்சார ரயில் இடைவெளி இயக்கப்படும். பனி மூட்டம் காரணமாக 7 நிமிடத்திலிருந்து 15 நிமிடங்கள் வரை தாமதமாக புறநகர் இயக்கப்பட்டது. அதே போன்று எக்ஸ்பிரஸ் ரயில்களும் மிகவும் தாமதமாக சேர்ந்தது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் வரக்கூடிய எழும்பூர் அதிவிரைவு ரயில்கள் கூட இந்த பனிமூட்ட காரணமாக தாமதத்துக்குள்ளானது. கன்னியாகுமரியிலிருந்து எழும்பூர் அதிவிரைவு ரயில், அதே போன்று நெல்லையில் வரக்கூடிய ரயில், ராமேஸ்வரம் வரக்கூடிய ரயில்கள் இந்த பனிமூட்ட காரணமாக பாதிக்கப்பட்டது. அதே போன்று சென்னையிலிருந்து விமானங்கள் மிகவும் தாமதமாக, அதாவது பனிமூட்டம் காரணமாக இங்கிருந்து வெளியூர் செல்லக்கூடிய விமானங்களும், அதே போன்று விமானங்களும் மிகவும் தாமதமாக தரையிறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.